ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு முட்டை குழம்பு செய்யலாமா? பார்க்கும்போதே பாருங்கள், சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நிறைய முட்டை குழம்பு செஞ்சுருக்கலாம். இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்கங்க. இது மசாலா அரைச்சி செய்கிறதுனால அதோட டேஸ்ட்டு தனியாகவே இருக்குங்க. இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு என்னென்ன போட்டு வறுக்கலான்னு பார்த்துடலாமா? மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். நாட்டு மல்லி தாங்க எடுத்திருக்கேன். நாட்டு மல்லி தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இதோட கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை வறுத்துக்கலாம். மிளகு பார்த்து போட்டுக்கோங்க. ஜாஸ்தி ஆகிட்டா ஒரு மாதிரி ரொம்ப காரமாக இந்த மாதிரி இருக்கும். மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வத்தல் நான் ஒரு 7 போடுறேன். இந்த வத்தல் சுத்தமாக காரமே இல்லைங்க, அதனால் 7 போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வத்தல் ஒரு சட்னிக்கு வச்சாலே ஒரு 4 வத்தல் வைக்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு காரமே இல்லை, அதனால் நான் 7 போட்டிருக்கேன். இப்போ இதோடையவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எப்போவுமே மசாலா பதமாக வறுத்து அரைச்சாதான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இப்போ முட்டை நம்ம 4 முட்டை தான் போட போகிறேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். நான் 4 முட்டையை இந்த மாதிரி சைடில் கீறி போடுறேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்போது அந்த முட்டையோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் வறுத்து போட போகிறேன். நீங்கள் அப்படியேவும் குழம்புல சேர்த்துக்கலாம். வறுத்து போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்கிறதுனால வறுத்து போடுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, இது போட்டு முட்டையை சிம்மில் வச்சு ஓரளவுக்கு மேலே நல்ல ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அப்போ அந்த முட்டை சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்கு நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக குழம்புலேயே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம முட்டையை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இதில் பட்டை கிராம்பு போட்டு கூட தாளிக்கலாம். நான் ஆனால் கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தான் தாளிக்கிறேன். பட்டை கிராம்பு எங்கள் வீட்டில் அவ்வளோவா இந்த முட்டை குழம்பு போட்டால் பிடிக்காது. அதனால் நான் உளுந்தம்பருப்பு, கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிக்கிறேங்க. பட்டை கிராம்பு பிடிக்கிறவங்க 2 பட்டையும் கிராம்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதிலே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோடையவும் ஒரு பெரிய தக்காளியையும் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்கக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்போட டேஸ்ட்டே நல்லா வதக்குறது தாங்க இருக்குது. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் வதக்கிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு தனி தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவையும். இதோட மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்து லைட்டாக அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவு கொஞ்சம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.  இருக்கும்.  பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன்னு.
இப்போ இதில் நம்ம ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். நான் கொஞ்சம் கட்டியாக வைக்க போகிறேன் குழம்பு. தண்ணியாக வேணும் அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சாதத்தோடய பசஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த அளவு தான் தண்ணி விட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முட்டையும் உள்ளே போட்டுடலாம். அப்போ தான் அந்த முட்டையில் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இந்த குழம்ப கொதிக்க விடணுங்க. சிம்மில் வைக்கிறப்போ அடிக்கடி நீங்கள் குழம்ப கலந்து விட்டுக்கணும். ஏன்னா குழம்பு வந்து அடிப்பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விட்டு கொதிக்க விட்றோம், அதனால் அடிப்பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ நீங்கள் குழம்ப நல்லா கலந்து விட்ருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல இப்படி அடியில் மசாலா தங்கும். அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையும் 1/2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட போகிறோம். கொத்தமல்லி தழை போட்டு 1/2 பழம் எலுமிச்சம்பழம் அதையும் மேலே புழிஞ்சு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டா அருமையான செட்டிநாடு குழம்பு ரெடிங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.